ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒன் ஸ்டைல் குக்கிங். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, சப்பாத்திக்கு இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்பவே சூப்பரான ஒரு சைட் டிஷ் தாங்க. இந்த சைட் டிஷ் வந்து இன்றைக்கி நம்ம எந்த பொருள் வச்சு செஞ்சுருக்கோன்னா, அதாவது ரிப்பன் பக்கோடா. எங்கள் ஊர் சைடெல்லாம் சீவல்னு சொல்லுவாங்க. இந்த சீவல் வச்சு நம்ம கிரேவி பண்ணலாமாங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நம்ம நான்வெஜ் ஃப்ளேவரில் அந்த டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த கிரேவி செஞ்சு பாருங்கள். வாங்க எப்படி செய்யலாங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சீவல் கிரேவி பண்ணுறதுக்கு இப்போ நம்ம கடாயில் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடானதும் ஒரு அரை டீஸ்பூன் போல் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் பொரிஞ்சதும் 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் வந்து நம்மளுக்கு நல்லா வதங்கணும், அப்போ தான் கிரேவி நம்மளுக்கு நல்லாயிருக்கும். இல்லைன்னா அங்கங்கே வெங்காயமாக நம்மளுக்கு இருக்கும். இப்போ நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்கள், வெங்காயம் வந்து நல்லா வதங்கியிருக்கு. நம்ம போட்ட குவான்டிட்டிக்கு இப்போவே தெரியும் நல்லா வதங்கினது. நம்ம இதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம், நம்மளுக்கு சீக்கிரம் வதங்குறதுக்காக. கூடவே காரத்துக்கு 2 பச்சை மிளகாவை இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கறிவேப்பிலை, கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 ஸ்பூன் கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஒரு 1 நிமிஷம் மட்டும் நல்லா வதங்கட்டும், அப்போ தான் அதோட பச்சை வாசனை போகும். பச்சை வாசனை போய் அந்த இஞ்சி பூண்டோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லா வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி சேர்த்துடலாம். 2 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தக்காளி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த தக்காளி வந்து நல்லா நமக்கு மேஷ் ஆகணும், அது வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கலாம். இது கூடவே நம்ம மசாலாவும் ஆட் பண்ணிடலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்றால மிளகாத்தூள், நான் பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1 டீஸ்பூன் போல் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். ஒரு 2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம். சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா இதனால் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம தக்காளி வதங்கும் போதே நம்மளுக்கு அந்த மசாலாவோட ரா ஃப்ளேவரும் நல்லா போயிடும். இப்போ அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது கரெக்டாக ஒரு 3 நிமிஷம் குக் பண்ணால் போதும், நம்மளுக்கு தக்காளி நல்லா குக் ஆயிரும். இன்னைக்கு குருமாவுக்கு பார்த்தீங்கன்னா நான் இந்த டைப் சீவல் தான் எடுத்திருக்கேன். இது வந்து ரிப்பன் பக்கோடா சொல்லுவாங்க, ஆனால் எங்கள் ஊர் சைடு இது சீவல்னு சொல்லுவாங்க. இதிலே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் கடலை மாவு பயன்படுத்தியிருக்கோம். ஸோ அது வந்து அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது. இது வந்து கொஞ்சம் மைதா மிக்சிங் நினைக்கிறேன். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரேவிக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இன்னொரு டைப் ஆஃப் சீவல் இருக்கும், ஒயிட் கலரில் இருக்கும். ஸோ அதுவுமே யூஸ் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதில் ஒரு 1 கப் அளவு போல் நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், தக்காளி எல்லாம் நல்லா வதங்கியிருக்கு. நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா அதாவே மேஷ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து கொஞ்சம் நம்ம கிரேவி பதத்தை விட கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. ஏன் அதிகமாக சேர்க்கணும்னா, நம்ம சீவல் சேர்த்த அந்த ரிப்பன் பக்கோடா சேர்த்த உடனே அதில் இருக்க தண்ணியெல்லாம் நம்மளுக்கு அப்சர்வ் பண்ணும். ஸோ உங்களுக்கு கொஞ்சம் திக்காகும். அதனால் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க. நான் இந்தளவு சேர்த்துருக்கேன். உப்பு வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க. ரிப்பன் பக்கோடாலையும் உப்பு இருக்கும், தேவைப்பட்டால் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் கொஞ்சமாக மட்டும் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது நல்லா கொதி வரட்டும். பாருங்கள், நல்லா கொதி வந்திருக்கு. அந்த மசாலாவோட ரா ஃப்ளேவர் எல்லாமே போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருந்த சீவலை சேர்த்துடலாம். இதில் சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு 1 நிமிஷத்தில் இது நல்லா நம்மளுக்கு அந்த மசாலாவோடு நல்லா ஊறிடும். இது வந்து சாப்பிட்றதுக்கு ஒரு நான்வெஜ் ஃப்ளேவர்லேயே இருக்குங்க, நான்வெஜ் டேஸ்ட்லேயே இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. இந்த ரெசிபி கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்தியோட, இட்லி தோசையோட ரொம்ப சூப்பராக இருக்கும். 1 நிமிஷம் மட்டும் இது நல்லா குக் ஆகட்டும். பாருங்கள், இந்த கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அந்த ஆயிலாம் நல்லா பிரிஞ்சு வந்து இந்த சீவல் எல்லாமே மசாலாவில் நல்லா ஊறி நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப கலர்னிங்கன்னா உங்களுக்கு உடைய ஆரம்பிச்சிடும். அதனால் லாஸ்ட்டு இறக்குறப்ப மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ரொம்பவே சூப்பரான டேஸ்டான சப்பாத்தி, இட்லி தோசைக்கெலாம் ஏற்ற ஒரு சைட் டிஷ் நம்மளோட சீவல் கிரேவி தான் பார்த்தோம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.